Hi everyone, welcome to Sai Savinesh Learning Academy. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோல 90 டேஸ் ட்ரிபிள் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டடி பேட்ச்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அஸ் வெல் அஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு அவர் அகாடமி. இந்த ஸ்டடி பேட்சோட ஷெடியூல் அஸ் வெல் அஸ் இது ஸ்டடி பேட்ச்க்குன்னு இல்லை, ஓவராலா நம்ம சிலபஸ் கவரேஜ் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஓவரால் சிலபஸ் கவரேஜ்க்குமே இதே தான் ஷெடியூல். ஓகேங்களா? நீங்க ஏன் 90 டேஸ் போடுறோம் அப்படின்னா, இப்ப மேக்ஸிமம் வந்து டிசம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசம்பர் ஃபுல் மந்த், ஜான்ல நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் பிப்ரவரி 3 மந்த்ஸ் கன்சிடர் பண்ணி தான் 90 டேஸ்க்கு ஷெடியூல் போட்டிருக்கோம். இப்ப இன்கேஸ் நமக்கு ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல சப்போஸ் போட்டாலுமே உங்களுக்கு பிப்ரவரியில எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதை வந்து ப்ரீவியஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் 90 டேஸ் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனாலதான் ரிலாக்ஸா படிங்க. ஸோ அதுதான் இந்த 90 டேஸ் ஷெடியூல். 60 டேஸ் ஷெடியூல் பிளான் அப்படின்றது வந்து ரொம்ப ரஷ் அப் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 90 டேஸ் ஷெடியூல் பிளான் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க சைட் பை சைடு உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த 90 டேஸ் ஷெடியூல் பேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் வந்து நம்ம அந்த சிலபஸை எப்படி அந்த 90 டேஸ்க்கு ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அன்னன்னைக்கு நீங்க இப்ப இந்த 90 டேஸ்க்கு பாக்குறீங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த மாதிரி அதுல என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டடி பிளான் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்க்குரியது. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வைஸ் 9 டேஸ் வந்து எடுத்திருக்கேன். 9 டேஸ் அப்படின்றது 8 டேஸ் தான் ஆக்சுவலா சிலபஸ் கவரேஜ் அப்படின்றதுக்கு. 9th டே வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலா ரிவைஸ் பண்ணி அஸ் வெல் அஸ் தி டெஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். படிக்கிறவங்களுக்கு நம்ம கொஷின் பேப்பர்ஸ் கொடுப்போம். அதர்வைஸ் செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டீங்கனாலே நிறைய வரும். ஸோ அதை வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குக்கும் செப்பரேட்டா இருக்கும். ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுதாகர் ஷியாமோகன் சாரோட புக் நல்லா இருக்கும். அஸ் வெல் அஸ் அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் த புக்ஸ் நம்ம டெஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுதாகர் சியாமோகன் சார் புக், அடுத்து ஆறுமுகம் பிரேம்குமார் புக் நல்லா இருக்கும். பக்ஷி சார் புக் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட என்ன புக்ஸ் அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதே மாதிரி இது ஓவரால் சிலபஸ். இந்த சிலபஸ்க்கு எப்படி ஸ்பிளிட்டேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். இப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரின்னு நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாருக்குமே உங்களுக்கு மேக்சிமம் தெரியும். சாரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இப்ப எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்ப நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரீசெண்டா நிறைய கொஷின்ஸ் வந்து இதுல இருந்து வர முன்னாடி ப்ரீவியஸால வந்து அவ்வளவா வராது. இப்ப வந்து எல்லா செட்ல இருந்துமே நமக்கு கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பக்ஷி சாரோட புக் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிலபஸ். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஷானே சாரோட புக் தான் ரிப்பீட்டட் புக்ஸ். நம்ம சிலபஸ்ல படுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் புக்கும் அதே தான். ஸோ ஷானே சாரோட புக்கு நீங்க பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் சிஸ்டம். கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே கோபால் சாரோட புக் தான், நாகராஜ் கோபால். அதே மாதிரி நம்ம லோக்கல் அதில் மேக்சிமம் நான் படிக்கும்போது நாங்க எடுத்தது நாகூர்கனி சாரோட புக் எடுத்திருப்போம். ஸோ அந்த புக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நாகராஜ் கோபால் சார் புக் அஸ் வெல் அஸ் தி நாகூர்கனி சார் புக்கோட நல்லா இருக்கும். ஓகேங்களா? கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு ரெஃபரன்ஸ் புக் அது நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் தான் உங்களுக்கு டேஸ் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ராவா எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஹெவி சிலபஸ். ஸோ நியர்லி வந்து ஒரு 10 டேஸ் 11 டேஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 10 டேஸ் 11 டேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆத்தர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய புக்ஸ் இருக்கு. மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் குப்தா சாரோட புக் நிறைய புக் இருக்கு மிஷின்ஸ்க்கு. இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோட புக்ஸ் வந்து மேக்தா புக் எடுத்துக்கலாம். அஸ் வெல் அஸ் தி நம்ம பக்ஷி சார் புக்கு அண்ட் தென் பிம்ரா சார் புக்குமே இருக்கு.
சாரி பக்ஷி சொன்னேன், குப்தா சார் புக்கு. ஓகேங்களா. அப்புறம் லோக்கல் ஆத்தர் புக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞானவடிவேல் சாரோட புக்கு எடுத்திருப்போம். ஓகேங்களா. அடுத்தது பவர் சிஸ்டம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ப்ரீவியஸா மிஷின்ஸ்க்கு எப்படி ஹெல்வி பல்க் சிலபஸோ அதே மாதிரி தான் பவர் சிஸ்டமும் நியர்லி 11 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ பவர் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சிலபஸஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக இருக்கும். பவர் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டீவன் சார் புக்கோடுது, அதுக்கடுத்து ஹேடிஸ் அடட், அப்புறமேட்டு டிஃப்ரெண்ட் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வேற புக். இந்த மாதிரி புக்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பவர் சிஸ்டம்ஸ்க்கு. ஓகேங்களா. ஓவரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்கல் ஆத்தர் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெரால்டின் எக்லா. லோக்கல் ஆத்தர் அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, மீன் பண்றது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம படிக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய புக்ஸ் தான் வந்து நான் கன்சிடர் பண்றது. நம்ம அதுதான் நம்ம சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் நேம்ல அப்படி யூஸ் பண்றது தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மோரிஸ் மனோ நல்லா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ரமேஷ் பாபு சாரோட புக் நல்லா இருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரமேஷ் பாபு சாரோட புக்கு நல்லா இருக்கும். அடுத்தது அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் புக் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரே புக்கை கன்சிடர் பண்ணி அதை வச்சு படிங்க. ஓகேங்களா. அடுத்தது டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன், சாரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு நமக்கு பிம்ரா அண்ட் தென் ரஷீத் புக் நல்லா இருக்கும். ஸோ இது டோட்டல் சிலபஸ் எல்லாத்துக்கும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது. டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிகேஷனுக்கு தனி புக்கு, அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் ப்ராசஸருக்கு தனி புக்கு. ஓகேங்களா. கோட்ஸே புக் இருக்கு, மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேஎஸ் கேட்ரே புக் இருக்கு. ஸோ என்ன புக்கு உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்க்கு வந்து பர்டிகுலரா புக்ஸ் வந்து நம்ம நோட்ஸ் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி தான் நான் இது பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு அப்பயே வந்து அவ்வளவா ஒரு பர்டிகுலர் புக்குள்ள எல்லா சிலபஸும் கவர் பண்ற மாதிரி கிடைக்கல. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நோட்ஸ் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ்ட இருந்து இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே இந்த மாதிரி இந்த 10 சப்ஜெக்ட்ஸ்க்குமே இப்படிதான் 90 டேஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் டீடைல்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல் பேட்ச் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபுல் பேட்சும் கண்டிப்பா எடுப்போம். ஸோ ஃபுல் பேட்சோ ஸ்டடி பேட்சோ எனி உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் சரி, இப்போ இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஆல். உங்க டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.